சிட்டி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சின்ன பீர்க்கங்காய், ஒரு 10லேருந்து 12 மிளகா வத்தல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 துண்டு தேங்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அடுப்பில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம மிளகா சொன்னோம் இல்லையா, அந்த மிளகாவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்ல இது கலர் மாறினதுக்கு அப்புறமா அதோட நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். மிளகா வத்தல் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை அதோட சேர்த்து போட்டு வதக்க போகிறோம். உளுந்து போட்டாச்சு. இப்போ இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். தனியாக வேணாலும் நீங்கள் தனியாக வதக்கி எடுத்துக்கலாம், இல்லை சேர்த்து போட்டு வதக்கிறதுனாலும் சேர்த்து போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். உளுந்தும் கலர் மாறிட்டுருக்கு பாருங்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுங்க. ஏன்னா நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கருகிடும். அதனால் முதல்லையே மிளகாத்தூள் எடுத்துகிட்டு உளுந்தும் 2 வதக்கிட்டு அதையும் நீங்கள் எடுத்துடலாம். உளுந்தும் பாருங்கள் நல்ல ரெட் கலரில் வந்துருச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உளுந்தை நல்லா எடுத்துடுங்க, இல்லைன்னா இது கறியிடுச்சுன்னா டேஸ்ட்டையே மாற்றிடும். அதனால் கம்ப்ளீட்டாக உளுந்தை எடுத்துடுங்க. ஸோ அதே எண்ணெயவே யூஸ் பண்ணி நம்ம இது பீர்க்கங்காய் அதில் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ மீன் டைம் நான் காயம் கட்டி காயம் போடுறதுனால அதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறேன். நீங்கள் கட்டி காயம் இருந்தால் கட்டி காயம் போட்டுக்கலாம், இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் புளியும் சேர்த்து போட்டு நான் பொரித்து எடுத்துட்டேன். அதுனா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் வதக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போது அந்த எண்ணெயிலேயே பீர்க்கங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதை ரொம்ப முத்தி போயிருந்தால் அந்த விதையும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த விதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பீர்க்கங்காய் அவ்வளோ நீர் சக்தி உண்டான காய். நம்மளோட சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும், கான்ஸ்டிபேஷன்ஸ் வராமல் தடுக்குது. நிறைய நீர் காய்கறி நம்ம சேர்த்து சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் நமக்கு உடம்பு நல்லா இருக்கும். இதில் நீர் காய்கறியில் ஹெல்ல லாட் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி இந்த பீர்க்கங்காய் என்னென்னா கண் பார்வையை தூண்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. பீர்க்கங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கண் பார்வை ஷார்ப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பசங்க ஃபுல்லாக ஆன்லைனில் தான் படிச்சுட்ருக்காங்க, ஆன்லைனில் தான் எல்லா ஒர்க்குமே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்டேக் அவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களோட உடம்பும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் நல்ல ரொம்ப வதக்கணும்னு கிடையாது. அந்த ஃப்ளேவர் லைட்டாக மாறுற லெவலுக்கு நீங்கள் வதக்குனிங்கன்னா அதுவே போதுமானது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் பீர்க்கங்காயையும் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி, ஸோ இதை தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சில்லுகளையும் போட்டுடலாம். இந்த ரெண்டும் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நல்லா குறைன்னு அரைஞ்சிக்கணும். நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போது இந்த பீர்க்கங்காயை அதில் போட்டு ஒரே ஒரு வைப்பரில் போட்டு எடுத்தாலே போதுமானது. அது பீர்க்கங்காய் ரொம்ப அரைச்சோன்னா நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக ஒரு வைப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு சட்னி. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் அதுக்கு திருமணம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
Bye bye. See you, catch you in next video. Bye. Take care everybody. Stay safe.